ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஊடகமான MEHR இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியில் பயணித்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய ஜனாதிபதி உட்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் ஈரானின் ஜனாதிபதியும் வெளியுறவு அமைச்சரும் இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது. எனினும் அவர்களின் மரணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்ட புகைப்படத்தின்படி செங்குத்தான மரங்கள் நிறைந்த மலி பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்த இடத்தில் உலங்கு வானூர்தி நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் சிறிய துண்டாக எஞ்சியிருக்கிறது. ராய்ட்டர் செய்தி நிறுவனம் பெயர் குறிப்பிட விரும்பாத ஈரானிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பயணிகள் அனைவரும் இறந்துவிட்டதாக அஞ்சப்படுகிறது. ராய்ட்டர் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரப்டொலாஹியன் உட்பட்டவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தியை கண்டுபிடித்ததாக மீட்புப் பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆனால் ரைசி உட்பட அதில் பயணித்த எவரும் உயிருடன் இருக்க சாத்தியமில்லை என்று ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. எனவே அந்த உலங்கு வானூர்தியில் பயணித்த ஜனாதிபதி ரைசி உட்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.